இவ்வளோ சின்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா கூட சரி, இதை நம்ம வந்துட்டு நாடி ஜோதிடம் மூலமாக கணிச்சிட முடியும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ண முடியும் சார்? இதில் கணிக்க முடியாது என்ன இருக்குன்னு கேளுங்க. ஏன்னா எதுவுமே நாடி ஜோதிடத்தில் வந்து சொல்ல முடியாத விஷயங்கிறது எதுவுமே இல்லைங்க, எல்லாமே சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லலை அது. நான் வந்து என்னுடைய நாலேஜ் அங்கே உள்ளே கொண்டு போனேன்னா நான் தடுமாறணும், பயப்படணும். அவங்க கொடுத்து வச்சதை நம்ம பயன்படுத்துகிறோம். யார்? மகரிஷிகள் உங்களுக்காக ஆல்ரெடி ரிட்டன் தானே, எல்லாம் எழுதியாச்சுல. அதில் வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, உங்களுக்கான ஓலை கிடைக்கணும். உங்களுக்கான உள்ள ஓலை கிடைச்சி உங்கள் ஓலையை எடுத்துட்டோம்னா உங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம சொல்லலாம். எந்த வருஷம், எந்த மாதம், எந்த திதி, எந்த நட்சத்திரத்தில், எந்த வேலையில் என்ன மாதிரியான ஒரு மரணம் ஏற்படுங்கிறது வரைக்கும் மகரிஷி எழுதியிருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் தாங்க. எங்களுக்கும் அது ஆச்சரியமாக தாங்க இருக்கும். சார் உங்களுக்குமே கூட அப்போது நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்காக நாடி ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் கூட இப்போ இந்த ஓலையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குமா? கண்டிப்பாங்க. அதாவது இதில் நிறைய நம்மளுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண நினச்சாலும் அது ஒருத்தவங்களுடைய பர்சனல்ங்கிற மாதிரி ஆகிடுது. அதனால நம்ம அதை வந்து வெளியில் பேசுகிறதுக்கு ஒரு அச்சமாகவும் இருக்குது, ஒரு தயக்கமாகவும் இருக்குது. ஸோ இந்த பதிவை கூட அவங்க கூட பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது நம்ம சம்மந்தப்பட்டதை கூட உதாரணம் காட்டி பேசுகிறாங்க பாரு அப்படிங்கிறது மாதிரி கூட அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு பெயின் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சில விஷயத்தில் பேச முடியாத போகுது. ஆனால் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது இதில்.